ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் டெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மேங்கோ லீஃப் டிசைன் டைப் 3 சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். மேங்கோ லீஃப் ஃப்ளவர், உங்கள்கிட்ட என்ன ஃப்ளவர் இருக்கோ அந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிசைன் வந்து செய்யலாம். டபுள் டேப், ஸ்டாப்லர், சிசர், இதுதான் இருக்குது தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த லீஃபோட காம்பு எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா காம்பு நம்மளுக்கு தேவை கிடையாது. காம்பை கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரே மாதிரியான லீஃபை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ லாங் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து லாங் லீஃப் எடுத்துக்குங்க. இல்லை ஸ்மால் சைஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த சைஸ் லீஃப் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும். எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் மேங்கோ லீஃபோட நல்ல பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே வச்சுக்குங்க. அதோட கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே இருக்கிறப்பல வச்சுக்குங்க. இப்போ இந்த சைடில் ஒரு ஃபிங்கரும் இந்த சைடில் ஒரு ஃபிங்கரும் வச்சுக்கிட்டு இதை வந்து அப்படியே டேர்ன் டேர்ன் பண்ணிங்கன்னா புரியுதாங்க பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த இலையை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த இலை மேலே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி இருக்கும். இதை வந்து நீங்கள் டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டாப்லர் பின் வந்து அடித்து வச்சுக்குங்க. இப்போ இதுவும் கவுண்டிங் தான். உங்களுக்கு எத்தனை லீஃப் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அத்தனை கவுண்டிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். மறுபடியும் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், லீஃபை வந்து இப்படி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு சைடில் வந்து ரைட் ஃபிங்கர், ஒரு சைடில் வந்து லெஃப்ட் ஃபிங்கர் பிடிச்சிக்கிட்டு லீஃபை வந்து கொஞ்சம் டேர்ன் பண்ணாப்புல நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வாங்க. பார்த்தீங்களா, இப்படி மேலே வைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் இருக்கும். இது ஒன்று மேலே ஒன்று நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இலை எடுத்து நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இது 1 டே முன்னாடியே லீஃப் எடுத்தனால எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இலையில் பண்ணும்போது உங்களுக்கு இது அவுட்புட் நல்லாவே இருக்கும். இப்போ இதை வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதே போல் பின் பண்ணிக்கோங்க. இதே போல் எத்தனை கவுண்டிங் வேணுமோ, இப்போ 5னா 5 கவுண்டிங் வேணும், 2னா 2 கவுண்டிங். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்லி தரேங்க. லீஃப் இப்படி வச்சுக்குங்க. 2 ஃபிங்கர்ஸ் எடுத்து ஒரு சைடில் வந்து ஒரு இலவோட ஒரு பகுதியும் இன்னொரு சைடில் ஃபிங்கரை வச்சுக்கிட்டு இதை வந்து அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லீஃபை மட்டும் டேர்ன் பண்ணி நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து டேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் வந்து நடுவில் வந்து ஸ்டாப்லர் பின் வந்து சேர்த்து நீங்கள் பின் அடிச்சுக்குங்க. ஸோ இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. 5 பண்ணலாம், 6 பண்ணலாம், எத்தனை கவுண்டிங் வேணுமோ அத்தனை கவுண்டிங் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் பிக் சைஸில் பண்ணல. இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்மால் சைஸில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ பெரிய சைஸில் பண்ண அந்த லீஃபை எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 3மே சேர்த்து ஒரு ஸ்டாப்லர் பின் வந்து நீங்கள் அடிச்சுக்கணும். அடித்து வச்சுக்கோங்க. இதே போல் ஸ்மால் சைஸில் இருக்கிற அந்த லீஃபை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்மால் சைஸ் வந்து நான் எடுத்துருக்கேன் இல்லையா, இதில் வந்து 3மே சேர்த்து நீங்கள் வந்து ஒரே ஸ்டாப்லர் பின்னாக நீங்கள் வந்து அடிச்சுக்குங்க. மேலே மேலே வச்சு நீங்கள் அடிச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே போல் இன்னொரு லீஃபை எடுத்துட்டு அதுவும் வந்து 3 லீஃப் சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சு
ஸ்டாப்லர் பின் வந்து அடிச்சுக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 6 மேங்கோ லீவ்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து இது ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற போல் வச்சு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற போல் வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் வந்து நம்ம அடிச்சுக்கணும். பாருங்கள், ஸ்டாப்லர் பின் அடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து 5 பெட்டல் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 6 பெட்டலும் வச்சு பண்ணலாம். இப்போ வந்து நடுவில் வந்து டபுள் டேப் வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் ரோஸ் இல்லைன்னா சாமந்தி பூவும் எடுத்து நீங்கள் இதில் வந்து ஒட்டி விடலாம். இதில் இருக்கிற காம்பை வந்து நீங்கள் எடுத்துடணும். பார்த்தீங்களா, இது ஒரு டிசைன். இதே மாதிரி பெரிய லீஃப்லேயும் நான் வந்து பண்ணியிருக்கோம். இதை விட நீங்கள் பாருங்கள், குட்டி லீஃபில் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த லுக்கு வந்து அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் 4 லீஃப் வச்சோ நீங்கள் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதுலேயே என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு 4 சேர்த்து ஒரு ஸ்டாப்லர் பின் வந்து அடிச்சுக்குங்க. அடிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மேலே வந்து நீங்கள் டபுள் டேப்பை வந்து ஒட்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஃப்ளவரை வந்து நீங்கள் வந்து இல்லை வச்சுருங்க. இது வந்து நல்லா ஒட்டிக்கும். அழுத்தி நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ இது வந்து டோரில் வந்து எப்படி செட் பண்ணலாம், வாலில் எப்படி செட் பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வாலில் வந்து அழகாக டபுள் டேப் வச்சு இது ஒட்டிட்டேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். மேங்கோ லீஃபை வச்சு நம்ம அழகாக க்ரியேட் பண்ணிட்டோம். இதிலே வந்து உங்களுக்கு கவுண்டிங் எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய வால் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அழகாக டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம். பூஜை ரூம்லேயும் டெக்கரேட் பண்ணலாம், டோர்லேயும் வந்து டெக்கரேட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.